ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி மரத்துக்கெலாம் வந்து மருந்து அடிக்கிறாங்க. அந்த முந்திரி கொட்டைலாம் வந்து கொட்டிக்கும். அதனால் நிறைய இருக்குல்ல. ஆமாம், ரெட்டு சிவப்பு காய்ச்சி நல்லா ஃபோர்ஸாக போகுதுண்ணா. இன்னும் ஹைட்டு போகுமா? லைனாக இருக்குது பாரு. மூணுத்தையும் பெரிய 3 இருக்குதா? ஆமாம். பட்டு வந்து நான் போயிட்டே இருக்கேன், நீ வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. வண்டி எடுக்கலான்ட்டு போனேன். அப்போ தான் ஒரு நல்ல பழம் கிடச்சிது. இதுதான் நல்லா இருக்குது. செம்ம ஜூஸ் இருக்குது இதில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு காட்டு உள்ளாராக இருக்கிறோம். காடுன்னா என்ன காடு தெரியுமா? இதை பார்த்தே அவங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம். எதை காட்டு? அது ஸ்ட்ராபெரி மாரி நீ காட்டுறது. ஒழுங்காக சொல்லணும். நாங்கள் வந்து முந்திரி காட்டுக்கு தான் வந்துக்கிறோம். நம்ம தாத்தா பாட்டி வீட்டு கொல்லிக்கு வந்துக்கிறோம். செம்ம ஜாலியாக இருக்கும். முந்திரி பழம் வாசனை அப்படியே அள்ளுது. அங்கே இங்கே வரவே இல்லை, அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சு வாசனைலாம். ஏன்னா இப்போ கரெக்டாக இந்த சித்திரை மாதம் தான் சீசன் இந்த முந்திரி பழம்லாம். ஆமாம், இங்கே எல்லாருக்கும் காமிக்கலாம். அப்படியே நாங்களும் கொஞ்சம் பறிச்சு பழம் முந்திரிலாம் வீட்டுக்கு கொஞ்சம் பறிச்சுட்டு போகலான்னு வந்திருக்கோம். ஐயோ, நான் வேற பயந்துட்டேன்டி. இல்லை, காக்கா மேஞ்சிதா? உள்ள காட்டுக்குள்ளே வந்து வண்டியிலே தான் வந்தோம். நாங்கள் நடந்தே வரல, ஏன்னா வெயில் ரொம்ப தாங்க முடியாது. வச்சனை விட்டுட்டு வந்திருக்கோம். சரி, அவினாஷை கூப்பிட்டு வந்திருக்கோம் இல்லையா, அப்படியே நம்ம முந்திரி காட்டுக்கும் போயிட்டு தாத்தா பாட்டி இப்போ உள்ளதான் இருப்பாங்க. போய் வண்டி நம்ம தான் எங்கெங்கயோ வண்டி உள்ள நடந்து போயிடலாம். பார்க்கிங் போட என்னாச்சு? போதாரு மாதிரி எங்கன்னா புதக்குழி எங்கன்னா இருக்குதான்னு பாரு. புதக்குழியாவும் வாய் தான் டிராக்டர் பாரு. இது உள்ள ஸ்கூட்டியே வர மாட்டேங்குது. டிராக்டர் எப்படி இது உள்ள வருது? அதான் தெரியலையே. அவங்களுக்கே ஒரு தனி வழி இருக்கு. நம்ம கூட ஒரு 4 குட்டி சேர்த்ததுல எங்க காணோம்? டேய், நம்மள விட்டு ஓடிட்டானுங்க ஐயா, ஓடிட்டானுங்க. ஏய், அங்க பாரு, எடுத்து சாப்பிடு, ஓடு. இதெல்லாம் இருக்கு பாரு. பழம் எவ்வளோ திரு இது இல்லைன்றான் பெட்டமா. பழம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, மருந்து அடிச்சுக்கிறாங்க. ஆமாம், சாப்பிடக்கூடாது. ஆமாம், சாப்பிடக்கூடாது பட்ட. எப்படி திரு? வா வா வா, ஹாய் தாத்தா கிட்ட போகலாம். ஓடியா. இங்கே தான் முந்தா நாள் வந்து பொங்கல் வச்சுக்கிறாங்க. அவங்க குலதெய்வ சாமி முத்தாலம்மன். அதுக்கு தான் அம்மா பேர் வந்து முத்துலட்சுமின்னு வச்சாங்க. முத்தாலம்மனா ஏதோ ஒன்று. முத்துமாரியம்மன். அந்த அங்கே நிற்கிற தாத்தா. ஆமாம், மருந்து அடிக்கிறாங்கல்ல. அந்த மருந்து நெடி தாங்கல. சூப்பராக அடிக்கிறாங்க. அது எப்படி அடிக்கிறாங்க பாரு, ஃபயர் இன்ஜின் மாரி அடிக்கிறாங்கல்ல. நல்லா ஃபோர்ஸாக போகுதுண்ணா. இன்னும் ஹைட்டு போகுமா? ஃப்ரெண்ட்ஸ், முந்திரி மரத்துக்கெலாம் வந்து மருந்து அடிக்கிறாங்க. அந்த முந்திரி கொட்டைலாம் வந்து கொட்டிக்கும். அதனால் மருந்து அடிச்சுனாக்கா அந்த முந்திரி காம்பில் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், பூச்சி அடிக்காது. அதனால் மருந்து அடிக்கிறாங்க. இவங்க ஒழுங்காக இங்கே வந்து மருந்து அடிக்கிறாங்க. அதனால் அந்த பழத்தை வந்து பறித்து சாப்பிட முடியாது. ஆமாம், பட்டு அதெல்லாம் இருக்குது பாரு. கீழெல்லாம் பொறுக்கு பட்டு பொறுக்கி கும்பலாக போட்டு திருவணும்ல. பொறுக்கு போ. முந்திரி பழம் வாசனை இந்த முந்திரி பழம் தோட்டத்துக்கு
வீட்டுக்குலாம் வந்த அனுபவம் பட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் இதை பார்த்தேன், இதை சாப்பிட செஞ்சேன். இந்த கொட்டையெல்லாம் வறுத்து சுட்டு இதை சாப்பிட்றேன். மற்றபடி எனக்கு பிஃபோர் மேரேஜுக்குலாம் இந்த முந்திரி தோப்பு பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது. முந்திரி பழத்தையும் நான் சாப்பிட்டதில்லை, அந்த கொட்டையும் சாப்பிட்டதில்லை. எனக்கு திருவின அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் நான் சுட்டு சாப்பிட்டு இந்த பழத்தில் உப்பு போட்டு அந்த ஒரு அனுபவம்லாம் எனக்கு கிடைச்சிது. குழம்புலாம் வச்சு சாப்பிட்டது. ஆமாம், குழம்பு வச்சு சாப்பிட்டதுல இவங்க சொல்கிறாங்க நாங்கள் முந்திரி குழம்பு வச்சு சாப்பிட்றோம், பகோடா போட்டு சாப்பிட்றோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் நான் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் போலன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா இங்கேருந்து பறிச்சுட்டு போயிட்டு சிக்கன் குழம்பு சாம்பார்லாம் நம்ம வச்சு அந்த செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் தான் இதெல்லாம் ஒரு அனுபவம் பார்க்குறதுலாம் நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இதெல்லாம் தெரியல, எனக்கு வந்து சொல்லித்தரல. நாங்கள் இந்த முந்திரி தோப்புலாம் வச்சிடல எங்கள் ஃபேமிலி சைடு யாருமே. ஸோ பட்டு வீட்டு சைட்லலாம் இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் தெரிய வருது. இந்த முந்திரி பழத்தில் இவ்வளோ ஒரு நன்மை இருக்குது, குழம்புலலாம் போட்டு சாப்பிட்லாம் அப்படிலாம் ஒரு அமிர்தம் மாதிரி இருக்குது. பறிச்சு சாப்பிட்றதுக்கு தான் பறிக்கிறேன். எங்கே பறிக்கிறா? அதை பாரு, மேலே பாரு, மேலே பாரு, தாழ்த்தி பறி. எது மேலா? நான் பார்த்தேனே இப்போ. இதோ இருக்கு, அது வரைக்கும் பாரு, அது வரைக்கும் பாரு. இதோ 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 அப்படி போ, இன்னும் ரைட் சைடில் போ, அது வரைக்கும் பாரு, ஃப்ரெஷ்ஷாக மேலே அங்கே பாருமா. அதை பாரு. அது பெரி. இதை தான்டா இருக்கிறேன். அதையும் கீழே போட்ட பாரு பட்டு. நீ கவர் ஒரு கவராவது வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தியா? நீ எடுத்துட்டு வந்தியா? வண்டி டிக்கே தர சாவி நீ தான் வச்ச. நீ இப்படி வை. வச்சிட்டியா? முந்திரிக்கு ஃபேமஸ் வந்து பண்ருட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் பெரிய ஏரியா முந்திரி தோப்புக்கே. எப்படியும் வந்து இங்கே சுற்றி இருக்கிறது பார்த்தா எப்படியும் வந்து அது வரைக்கும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருக்கும் பழகுது. அந்த அளவுக்கு பெரிய தோப்பு முந்திரி தோப்பு. இதில் வந்து நம்ம தாத்தா பாட்டி வீட்டு தோப்பும் வந்து கொஞ்சம் இருக்குது. இதில் அம்மா வீட்டுக்கெலாம் வந்து வருஷம் வருஷம் கொட்டைலாம் கொடுத்து அனுப்புவாங்க, முந்திரி கொட்டை. நாங்கள் சுட்டுலாம் சாப்பிடுவோம். யாரு? நம்ம கோழி தாண்டி இது லூசு. இல்ல எல்லா மரமும் பக்கத்துல இருக்கிறதுனால கன்ஃபியூஸ் ஆகுது. பயந்துட்டா பட்டு. ஸ்விம்மிங் போடலாமா? என்ன தொட்டியா? சின்ன குழந்தைகிட்ட கத்துக்கோ, தென்னை மரம்லாம் ஏறுறான். எருவ மாடு மாதிரி இருந்து நீச்சல். நானும் ஏறுவேன், அவனும் ஏறுவான். தண்ணி ஏறிது. நான் வந்து முந்திரி மரம் ஏறுவேன். ஐயோ, முந்திரி மரம் ஏறுவேன். முந்திரி மரம்லாம் ஏறும். இதெல்லாம் ஒரு பெரிய மரமா? நீச்சல் கூட அடிக்க தெரியும். அது 8வது படிக்கிற பையன் வந்து தென்னை மரம் ஏறுறேன்னு சொல்றான். 7வது தான் படிக்கிறானா? இப்ப திடீர்னு ஏறக்கூடாது. சின்ன வயசுல இருந்தே வச்சன்லாம் இப்பத்துல இருந்தே ஏற கத்துக்கிட்டான். கேட்டு தூணு எல்லாத்துலயும் ஏறுறான். அவனு வந்து ஒரு ஆஃப்டர் ஒரு 10 வருஷம் கழிச்சு தென்னை மரம் பனை மரம்லாம் ஏறுவான்னு நினைக்கிறேன். ஏன் சொல்றேன்னா என்னுடைய அப்பா வந்து பனை மரம் ஏறினவங்க சின்ன வயசுல. அப்ப அதே பழக்கம் வச்சன் கிட்டே இருக்கும்ல. அதனால நான் முந்திரி மரம் ஏறினவன். நானு நீ முந்திரி மரம் ஏறடி யார்கிட்ட சொல்லிடாத. படுத்துக்கிட்டே இருக்கிற மரம் தான் முந்திரி மரம். மரத்துல இருந்து தலையில விழுது. எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாரா கிரிய, எவ்வளோ ஃபோர்ஸாக போகுது பாரா. மருந்து மருந்து வந்துடு. ஆமாம் ஆமாம். இவ்வளோ பழம் வந்து திருவி போட்டிருக்காங்க. பழத்தெல்லாம் பொறுக்கி இது மாதிரி கும்பல் கூட்டி திருவி போடுவாங்க. கொட்டை தனியாக பழம் தனியாக. பழத்தை வந்து போட்டு போயிடுவாங்க, கொட்டையை மட்டும் எடுத்துப்பாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே மணல் தான். கொஞ்சம் நடக்கவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வண்டிலாம் வரணுன்னா இன்னும் கஷ்டமாக இருக்கும். எப்படி தான் டிராக்டர் வந்துச்சுன்னு தெரியல. என்ன நீ மாட்டுன்னு நடந்து போயிட்டே இருக்க? ரெட் கலர் பழம் வந்து வாயை அரிக்கும். பட்டு மஞ்சள் கலர் பழம் தான் வந்து டேஸ்டா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். இந்த கட்சி வந்து இந்த மரம் வந்து மஞ்சள் கலர் பழம் தான். ஆமா, மஞ்சள் கலர் தனியா ரெட் கலர் தனியா தனித்தனியா மரங்க தான்.
ஒரே மரத்துல பின்ன செவப்பு மஞ்சள் காய்க்கும். வேலை படுறது மஞ்சள் கலர். உனக்கு எட்டுமா? நான் ட்ரை பண்ணுவா. நீ வந்து எக்கி பறிப்ப. நிறைய வந்துட்டு கொலை கொலையா முந்திரிக்காய் மாதிரி கொலை கொலையா முந்திரி பழம். கொஞ்சம் மண்ணில் உண்டு. பரவாயில்ல, எடுத்து சாப்பிடு. உப்பு போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் பட்டு. இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குது பட்டு. இது சின்ன வயசில் நான், சின்ன மாமா, பிரகாஷ் எல்லாரும் வந்து முந்திரி தோப்பு வந்து ஜாலியாக அரட்டை அடிப்போம். கொஞ்சம் ஆனால் மாற அடிக்கிற மாதிரி இருக்கும். உப்பு போட்டு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். இதில் செம ஜூஸ் உள்ள வந்து வருது பாரு அப்படியே. ஆனால் இது ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா கரைக்கரையாக ஆகிடும். பெரிய 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 லைனாக இருக்குது பாரு. மூணுத்தையும் பெரிய 3 அருகுதே. ஆமாம். இதோ ஒன்று எடுத்துட்டேன். இன்னொன்று பக்கத்துலேயே இருக்கு பாரு. அதோ பேர் பக்கத்துலேயே. ஆமாம், மேலே இருக்குது. தெரியல, தழை மறைச்சின்னு இருக்குல்ல. இதுதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீ பறிச்செல்லாம் மண்ணாக இருக்குது பட்டு. சரி, செம்ம டேஸ்ட். யார் யாரெல்லாம் முந்திரி பழம் சாப்பிட்றீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. செம்ம டேஸ்ட், அச்சா டேஸ்ட். பட்டு வந்து நான் போயிட்டே இருக்கேன், நீ வண்டி எடுத்துகிட்டு வந்தாங்க. வண்டி எடுக்கலான்ட்டு போனேன். அப்போ தான் ஒரு நல்ல பழம் கிடச்சிது. இதுதான் நல்லா இருக்கு. செம்ம ஜூஸ் இருக்குது இதில். தாத்தா போய் வச்சா வீட்டுக்கு போயிடறேன். முந்திரி எதுக்கு பறிக்கிறேன்? குழம்புக்கு தான் பறிக்கிறேன். இங்கே பாருங்க, இதெல்லாம் பச்சை முந்திரி. இது என்ன பண்ணணும், அரிஞ்சு சுடு தண்ணியில் போட்டு தோலை உரிச்சு நம்ம வந்து சிக்கன் குழம்பு சாம்பாரில் வச்சு சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் சண்டே. சரி போகலாமா? வீட்டுக்கு போகலாம். நம்ம போகலாம். மணி ஆயிடுச்சு, போயிட்டு வேலை இருக்கு. வா. இதுக்கப்புறம் வண்டி நகராது. தள்ளிடா. நீ இறங்கு. நானும் தள்ளுறேன். நீ இறங்கு. தனியா? சரி நம்ம போகலாமா? நாங்கள் போய் வரேன். போய் வரட்டுமா? போகலாமா? பாய். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியா 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். ஆமாம், இது வரைக்கும் ஒரு கோயிலாப்பாளையம் 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகும். ஆனா இந்த டைம் 1/2 அன் ஹவர்ல நாங்க வந்திருக்கோம். கரெக்டா 4:31க்கு வண்டியை கிளப்பணும் சித்தி வீட்டுல. 5:02க்குலாம் வந்துட்டோம். இல்ல பட்ட 5:02 இல்ல 5:03 ஆயிடுச்சு வர்றது. கரெக்டா 5ன்னு வச்சுக்கோங்க. 4:45 5 ஆயிடுச்சு. அவினாஷம் வந்துட்டாரு வீட்டுக்கு. 1 மாசம் இருப்பாரோ இல்ல 20 நாள் இருப்பாரோ, அவருக்கு இருக்கிற வரைக்கும் இருப்பாரு. அப்புறம் நான் போறேன். இங்க பாருங்க, நம்ம கோயிலாப்பாளையத்துல முந்திரி தோப்பு போனோம்ல, அங்க வந்து பறிச்சுட்டு வந்தோம். பட் ஆயா வீட்டுல வந்து இல்ல. நாங்க அப்படியே சுத்தி பார்த்தோம். ஆயா வீட்டுல வந்து பிஞ்சா இருக்குது. இல்ல பழமா இருக்குது, நடுத்தரமான இது இல்ல ஆயா வீட்டை. இப்ப கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நாங்க அப்படியே சுத்தி பார்த்துட்டே இருக்கக்குள்ளே எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வந்தாங்க. என்னப்பா ஏதாவது என்ன பண்றீங்கன்னு கேட்டாங்க. ஏதாவது கிடைக்குமா, இந்த குழம்பு வைக்க கிடைக்குமா தேடுறோம் அப்படின்னும். இதோ நம்ம மரத்துல இருக்கு, பறிச்சுக்கோங்கன்னாங்களா. அதான் பறிச்சுட்டு வந்துட்டோம். பல்கா பறிச்சுட்டு வந்துட்டோம். இது வந்து ஒரு பாக்குறதுக்கு இவ்வளவு தூரம் இருக்கு. ஆனா இதை கட் பண்ணி உள்ள இருக்கிற அந்த பருப்புலாம் எடுத்தா இவ்வளவுதான் வரும். கொஞ்சமா தான் வரும். இது உங்களுக்கு பாக்குறதுக்கு தான் ஒரு தட்டு நிறைய இருக்கு. இந்த ரெசிபி வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். ஸோ அவ்வளோதான். இங்கே எவ்வளோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய புது சேனல் மாமா இது பட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.